விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அது ஒரு அணியை அமைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணியில் இருந்து யாராவது குழப்பம் பண்ணினால் அவங்கள நான் விட்டு வைக்க மாட்டேன், அவங்கள கட்சியிலிருந்து தூக்கி எரிச்சிருவேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சி தனியா நிக்கிறப்ப நம்ம 4 தொகுதியில் ஜெயிச்சோம். ஆனா கூட்டணி சேர்ந்து 5 தொகுதி தாண்ட முடியல. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. செயற்குழு கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, விஜய பிரபாகரனுக்கு முழு அதிகாரம் கொடுத்து இளைஞர் அணி செயலாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார். விஜயை கதாநாயகராக ஆக்கினதே விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த நன்றி விசுவாசத்துக்காகவும் விஜய் பிரபாகரனை அந்த படத்துல முக்கிய கேரக்டர் ரோல் கொடுத்து நடிக்க வைக்கிறாரு. 3வது அணியாக ஒரு மாபெரும் அணியாக தேர்தல் சந்திக்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பல கோடிக்கணக்கில் செலவு பண்ணாதான் அந்தந்த தொகுதியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் தற்சமயம் இருக்குது. நமக்கு துணை தேவையில்லை. இழுபறியா இருந்ததுன்னா நீங்க அவ்வளவுதான், கட்சி முடிச்சு கட்டிடுவாங்க அவங்க. ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஈரோடு ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அது ஒரு தலைமையில போட்டியிடும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் இணைந்து 2026 அது ஒரு அணியா போட்டி போடும். இப்போ 3வதா விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அது ஒரு அணியை அமைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3வது அணி அமைக்கிறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் முனைப்போடு செயல்படுறார். அந்த 3வது அணியில் யார் யார் சேருவார்னு சொல்லி சொன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சேரும். பாட்டாளி மக்கள் கட்சியில் விஜயகாந்த் தேதிமுகவும் அதில் சேருவாங்க. அதுக்குண்டான முனைப்பு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தன்மையில் சித்திரை திருவிழா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சித்திரை திருவிழா நம்ம மகாபலிபுரத்து பக்கத்தில் நடத்தினாங்க. 12 ஆண்டு கழித்து நடத்துகிற கூட்டத்தில் ஒரே சலசலப்பு. அதில் ராமதாஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், கூட்டணிக்கு சேர்றதுக்கு நான் என்ன இறுதி முடிவு எடுக்கிறேனோ அந்த முடிவு தான். கூட்டணியிலிருந்து யாராவது குழப்பம் பண்ணினால் அவங்கள நான் விட்டு வைக்க மாட்டேன், அவங்கள கட்சியிலிருந்து தூக்கி எரிச்சிருவேன். நான் இந்தியாவுக்கு கவர்னராக கூடியவன் நான். ஆனால் கவர்னராக முடியாத போச்சு. முதலமைச்சராக கூடியவன் முதலமைச்சராக முடியாத போச்சு. கவர்னராக கூட ஆகியிருப்பேன். எனக்கு பாருங்க, 84 வயசா இருந்தாலும் என் கை இன்னும் வலுவா இருக்குது. அந்த அளவுக்கு நான் கட்சி நடத்திட்டு இருக்கிறேன். நான் தான் அந்த கட்சியினுடைய நிறுவனர். நான் சொல்றதை கேட்டா தான் அந்த கட்சியில் இருக்க முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு கட்சி கிடையாது. இருக்கக்கூடிய பழைய எம்எல்ஏவாகட்டும் புதிய எம்எல்ஏவாகட்டும் எல்லாருமே கட்சியில யார் நல்லா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும், இல்லைன்னா வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. அவர் என்ன சொல்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தனியா நிக்கிறப்ப நம்ம 4 தொகுதியில் ஜெயிச்சோம். ஆனா கூட்டணி சேர்ந்து 5 தொகுதி தாண்ட முடியல. அந்த அளவுக்கு நம்ம கட்சி போயிருச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகக்கூடிய கட்சிக்கு உண்டான ஏற்பாட்டை தான் தொண்டர்களா நீங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி கூட்டத்தில் இருந்தவங்களை பார்த்து அறைகோல் கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த ரகசிய ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா, 2026 தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்றப்போ விஜய் முதல்வராகவும் அன்புமணி ராமதாஸ் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்க வேண்டும் சொல்லிப்பட்டா 2 பேரும் ரகசியமா ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த இடப்பட்ட கேப்ல தேதிமுக
அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, பிரேமலதா அவர்கள் தற்சமயம் ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டி முடிச்சிருக்கிறாங்க. செயற்குழு கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, விஜய பிரபாகரனுக்கு முழு அதிகாரம் கொடுத்து இளைஞர் அணி செயலாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார். இளைஞர் அணி செயலாளர் ஆக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் கட்சி பிரச்சாரத்துக்கு போவான்னு சொல்றாங்க. 2026 ஜனவரி மாதம் கடலூர்ல தேதிமுகவினுடைய மாநாடு நடைபெறும் சொல்லி செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நோக்கத்தில் பண்றாங்கன்னு சொன்னா, நாமளும் கூட்டத்தை கூட்டத்தை காமிச்சு நம்ம கூட்டணி ஏற்படுத்துறப்ப நமக்கு உண்டான சீட்டு கிடைக்கணும் முயற்சி பண்றாங்க. இந்த இடப்பட்ட கேப்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, விஜய் பிரபாகரனுக்கு தான் நடிக்கக்கூடிய ஜனநாயகம் என்ற படத்துல முக்கிய கேரக்டர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த படத்துல விஜய் பேசப்படுற அளவிற்கு விஜய் பிரபாகரன் பேசப்படுவார். அந்த அளவிற்கு அந்த படத்துல முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அவர் எந்தக்காக முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, தேதிமுக கட்சி தாவேக கட்சியோட கூட்டணி சேரணுங்கிற எண்ணத்துல தான் விஜய் அவர்களும் அந்த முனைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். விஜயகாந்த் அவர்கள் விஜயை கதாநாயகனாக ஆக்கினதே விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த நன்றி விசுவாசத்துக்காகவும் விஜய் பிரபாகரனை அந்த படத்துல முக்கிய கேரக்டர் ரோல் கொடுத்து நடிக்க வைக்கிறாரு. நடிக்க வச்சா இந்த சூழ்நிலையில் பார்க்கிறப்போ தமிழக வெற்றி கழகத்தோட பாட்டாளி மக்கள் கட்சியும் தேதிமுகவும் கூட்டணி சேர்ந்து மூன்றும் ஒரு அணியாக 2026 நிற்கும். நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தனித்தே நிற்பார். யாரோடையும் கூட்டணி சேர மாட்டார். பாட்டாளி மக்கள் பாரதிய ஜனதாவுக்கும் போக மாட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போக மாட்டாரு, தாவேக விஜயோட சேர மாட்டாரு. அவரும் தனியா நிக்கிற பார்த்தா 4 முனை போட்டி நடக்கும். 4 முனை போட்டியில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணியாகவும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஒரு அணியாகவும், தாவேக தலைமையில் ஒரு அணியாகவும், நாம் தமிழர் தனியாக நிற்பாங்க. நாம் தமிழர் தனியாக நிற்கிறப்ப ஓட்டுக்கள் சிதறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜய் கட்சி தமிழ்நாடு முழுக்க ரசிகர் மன்றம் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் தமிழ்நாடு முழுக்க அவங்களும் நிறைய வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் விஜயகாந்த் கட்சி தேதிமுகவும் தமிழ்நாடு முழுக்கும் வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் முன்னால் அவர் இருக்கிறப்போ ஒரு மக்கள் நல கூட்டணி வச்சாங்க. அதே மாதிரி இப்போ தாவேக ஒரு கூட்டணி ஏற்படுத்தி 3வது அணியாக ஒரு மாபெரும் அணியாக தேர்தல் சந்திக்க இருக்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. 2026 நடக்கக்கூடிய தேர்தலில் 4 முனை போட்டி நடக்கும். 4 முனை போட்டியில மக்கள் எந்த பக்கம் ஓட்டு அதிகமாக போடுறாங்க அப்படிங்கிறத மக்கள் கையில் தான் உடனும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தேதி அறிவிச்சிட்டு இருக்குது. இப்போ உரிமை தொகை விட்டு போனவங்களுக்கெல்லாம் வர ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து யார் யார் விண்ணப்பம் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லுது. இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணி ஏற்படுத்தின்னு சொல்லி அவங்களும் பல சலுகை திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி தாவேக பல சலுகை திட்டத்தை அறிவிக்கும். இதெல்லாம் அறிவிக்கிறத பார்த்தனாக்கா 4 முனை போட்டியில் பணம் நிறையா விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. 4 முனை போட்டி நடக்கிறப்போ கட்சியில் ஒவ்வொருத்தரும் பல கோடிக்கணக்கில் செலவு பண்ணாதான் அந்தந்த தொகுதியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் தற்சமயம் இருக்குது. மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கிறத 2027 பார்த்தா தான் தெரியும். நயினா நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில தலைவராக இருந்தாலும் இன்னும் அவர் சரியாக செயல்படலைங்க. அவர் செயல்படாமல் தான் இருக்கிறார். செயல்பட்டிருந்தா இந்நேரம் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் எப்படி அண்ணாமலை அவர்கள் திமுகவோட ஃபைல்ஸ் எல்லாம் சொல்லுவாருங்களா, 1 2 3 4 விடுவார், பல்வேறு ஊழ குற்றச்சாட்டை சொல்லுவார். அங்கே ஊழல் நடக்குது இங்கே ஊழல் நடக்குதுன்னு சொல்லி போய் மேலே ஒவ்வொரு பக்கம் போய் இருக்கிறப்ப பிரச்சனையை பெருசு பண்ணி அப்படியே அவர் கட்சியை வளர்த்திக்கிட்டு உட்காந்துருந்தாரு. நயினா நாகேந்திரன் வந்த பிற்பாட புதுசாக பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு தடவை கூட இன்னும் வரலிங்க. ஆனால் அண்ணாமலை இருக்கிறப்போ அவர் 25 லட்சம் உறுப்பினரை பாரதிய ஜனதாவுக்கு சேர்த்தினார். அந்த இதில் தான் பாரதிய ஜனதா கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ தென் மாவட்டங்களெல்லாம் நயினா நாகேந்திரன் பார்த்துக்குவார். அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சங்கம் பிரமலைக்கல்லர்கள்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப நயினா நாகேந்திரன் அந்த பக்கத்தை பார்த்துக்குவாங்க, நாம் இந்த பக்கம் பார்த்துக்கலான்னு சொல்லி இவர் ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் தற்சமயம் பாரதிய ஜனதா கட்சியில தலைவராக செயல்பட்டு இருக்கிறார்.
எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவர் தான் போய் முன்னால போய் நிற்கிறார். அவர் தான் ஒரு இடத்துக்கு போயினாக்கா அங்கே நின்று பல்வேறு பிரச்சனை சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல நயினா நாகேந்திரன் இன்னும் செயல் இழந்துதான் இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடிக்கு பக்கத்தில் விளக்கேத்திங்கிற கிராமத்தில் ஒரு விவசாயி தம்பதிகள், வயதான விவசாயிகள் 2 பேர்த்த மர்ம நபர்கள் அடித்து கொண்டு நகையெல்லாம் பிடுங்கிட்டு போயிடறாங்க. நகையெல்லாம் பிடுங்கிட்டு போனோன்னையும் மே 6ஆம் தேதி அன்னைக்கு இதுக்கு கண்டன கூட்டம் போடணும்னு சொல்லி அண்ணாமலை தலைமையில் கண்டன கூட்டம் போடுறாங்க. அண்ணாமலை தலைமையில் கண்டன கூட்டம் நடக்கும்னு சொல்லி யார் சொல்லணும்? மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அறிவிக்கணும். ஆனால் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அறிவிக்கல, இவரே அறிவிச்சுட்டு அந்த இடத்துல 6ஆம் தேதி அன்னைக்கு சிவகிரியில ஒரு கண்டன கூட்டம் போடுறாரு. கண்டன கூட்டம் போட்டு இன்னும் ஒரு 20 நாள் அந்த குற்றவாளியை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் மே 20ஆம் தேதி தொடர் உண்ணாவிரதம் நடத்தப்படும் சொல்லி அங்கே அறிவிட்டு வர்றார். அதே சமயத்தில் மே 6ஆம் தேதி விளக்கேத்தியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் KV ராமலிங்கம் மாவட்ட செயலாளர் தலைமையில் அவங்க ஒரு கண்டன கூட்டம் போடுறாங்க. இந்த விளக்கேத்திக்கு சிவகிரிக்கும் இடப்பட்ட கேப்பில் பார்த்தா ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். 2 கட்சி கூட்டணி சேர்த்துனாங்க இல்லையா? சேர்த்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கண்டன கூட்டம் போட்டிருக்கலாம். ஆனால் இவங்க தனியாக அதே 6ஆம் தேதி நடத்துகிறாங்க, இவங்க தனியாக 6ஆம் தேதி நடத்துகிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு சொன்ன அந்த கண்டன கூட்டத்தில் பேசுகிறப்போ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையாளாகத்தனம் தான் விவசாயிகள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுறார். மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதி தான் அந்த விளக்கேத்தி கிராமம். மொடக்குறிச்சி தொகுதியில் யார் எம்எல்ஏவா இருக்கிறாங்க? சி சரஸ்வதி அவர்கள் தான் மொடக்குறிச்சி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அப்போ நல்லது நடந்தா மட்டும் எங்க எம்எல்ஏ செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்க தூக்கி வச்சு பேசுவீங்க. ஒன்று கெட்டது நடந்ததுன்னா உடனே திராவிட முன்னேற்ற கழகத்து மேல பழி தூக்கி போடுவீங்களா? அப்போ அங்க நடக்கக்கூடிய கொலையில காவல்துறையை கண்ட்ரோல் பண்ற தகுதி சி சரஸ்வதி பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கு வரலையாங்க? அவங்களும் போலீஸை கண்ட்ரோல் வச்சிருக்கணும் இல்லையா? தொகுதி அவங்களது இல்ல, அவங்களும் கண்ட்ரோல் வச்சிருக்கணும் இல்லையா? நீங்க உங்க கட்சியினுடைய குற்றத்தை மறந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்து மேல பழி போடுறீங்க. அந்த பகுதியில கொங்கு மண்டலத்தில் அந்த பகுதியில 8 சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்குது. 8 சம்பவம் நடந்ததுக்கு இவர் அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான ஒரு கண்டன கூட்டம் சொல்லல. ஆனா இப்ப அவங்க மொடக்குறிச்சி தொகுதியில் நடந்ததுனால அவங்க பாரதிய ஜனதா கட்சி தொகுதி, அதனால கண்டன கூட்டம் போடுறாரு. மீண்டும் இவர் கண்டன கூட்டம் போடுறத பார்த்தா 2027 நடக்கக்கூடிய பொது தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதி மீண்டும் பாஜகவுக்கே ஒதுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் கூட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. இது அதிமுக கூட்டணி எடப்பாடி அவர்கள் இனிமேல் நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். எடப்பாடி நல்லா உன்னிப்பா கவனிச்சுனா தான், ஏன்னு கேட்டா அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி போல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டனா எடப்பாடி அவர்கள் தொகுதியை சர்வே பண்ணி இவர் 160 தொகுதியில் நிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த 160 தொகுதியில 160 தொகுதி வெற்றி பெறக்குண்டான முயற்சியை எடப்பாடி கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போட்டு ஜெயிச்சாதான், தனியா நின்று ஜெயிச்சுனா தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நமக்கு துணை தேவையில்லை. இழுபறியா இருந்ததுன்னா நீங்க அவ்வளவுதான், கட்சி முடிச்சு கட்டிடுவாங்க. அவங்க ஏக்நாத் சிண்டே எப்படி நாடாரோ அதே மாதிரிதான் கட்சி நடக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 160 தொகுதியில கேண்டிடேட் 160 ஜெயிக்கணும், அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணணும், நிச்சயம் பண்ணுவார். அந்த நிலைமையில தான் ஓடிட்டு இருக்குது. 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. மக்கள் பரவலா பேசிட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.